மைசூருவில் பாடகி ஜானகியின் உடலுக்கு திரளான ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகுபதி, விவரங்களை பகிரலாம். வணக்கம். பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி தனது 88 வயதில் வயது மூப்பு காரணமாகவும் உடல்நலக்குறைவு காரணமாகவும் மைசூரில் உள்ள தனியார் அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று காலமானார். இவரது மறைவிற்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவருமே மிகுந்த துயரத்துடன் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மைசூரில் இருக்கக்கூடிய மகாராஜா மைதானத்தில் ஜானகி அவர்களுடைய உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ரசிகர்கள் நீண்ட வரிசையில் மிகுந்த கனத்த இதயத்தோடு கண்ணீர் சிந்தியவாறும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருடைய இசை பங்களிப்பு என்பது கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு மேல் அவருடைய பங்களிப்பானது முக்கியமாக இசைத்துறையில் இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மைசூரில் இருக்கக்கூடிய அந்த மகாராஜா கல்லூரி மைதானத்தில் அவருடைய உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள், ரசிகர்கள் என பலருமே அந்த அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். காலை 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த மைதானத்தில் உடலானது வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 5 மணிக்கு மேல் அவருடைய உடலானது இறுதி சடங்கு, அதாவது கர்நாடக அரசு மரியாதையுடன் அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பல முக்கியமான மாநிலத்தின் முதலமைச்சர்களும் அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இசை உலகின் தென்னிந்தியாவின் 48,000க்கும் மேற்பட்ட பாடலை பாடிய பெருமையை எஸ் ஜானகி அவர்கள் பெற்று இருக்கிறார். அதே போல் 15க்கும் மேற்பட்ட மொழிகளில் அவருடைய பாடலானது இருந்திருக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் அவருடைய பாடலானது இசைத்துறைக்கு பெரும் பங்களிப்பை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருடைய இழப்பு என்பது பெரும் துயரத்தை இசைத்துறைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய இசை பங்களிப்பு என்பது அவர் பல பாடகர்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருந்திருக்கிறார். அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இசைத்துறைக்கு வந்த ஏராளமான பாடல்கள் இன்றும் அவருடைய மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொருவராக அவருடைய அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இப்படித்தான் அவருடைய இசை பயணமானது இருந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக அவருடைய இசை பயணம் என்பது இந்த இந்திய சினிமா துறையில் இருந்திருக்கிறது. அதே போல் 2023ஆம் ஆண்டு தனக்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை கூட ஏற்க மறுத்தார். ஏனென்றால், நான் நீண்ட காலமாக பாடி வருகிறேன், ஆனால் இது எனக்கு காலதாமதமாக வந்திருக்கிறது என்று அவருடைய பத்மபூஷன் விருதையே அவர் நிராகரித்தவர் என்ற பெருமையும் அவர் கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 70கள் மற்றும் 80களில் கதாநாயகிகளுக்கான அறிமுக பாடல் என்றாலே பெரும்பாலும் எஸ் ஜானகி அவர்கள் தான் குரலாகவே இருந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பாரதி ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் முதல் வினாடியிலேயே ஜானகியின் குரல் தான் அந்த பின்னணியில் ஒலிக்கும் இனிமையான குரல் என்பதை விட இசையமைப்பாளர் என்ன நினைக்கிறாரோ என்பதை அதை உள்வாங்கிக் கொண்டு அப்படியே பாட வேண்டும் என்ற ஒரு அவருடைய திறமையை வைத்துதான் அவருடைய பல பாடல்கள் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக தமிழ் சினிமாவில் இளையராஜா இசையில் தான் பெரும்பாலான பாடல்கள் பாடியிருக்கிறார் என்று இளையராஜா அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது, நான் ஒரு பாடலை ஒரு மெட்டமைப்பதற்கு எவ்வளவு கடின உழைப்பு போடுவேனோ, அதே போல் அந்த பாடலை நன்றாக பாட வேண்டும் என்பதற்காக என்னை விட கடின உழைப்பு போடக்கூடிய ஒரு பாடகி என்றால் ஜானகி மட்டுமே. ஜானகி நிகர் யாருமே இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜானகியோட இறப்பு என்பது தமிழ் சினிமாவிற்கு பெரும் இழப்பாகும் என்றும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சங்கீத உலகிற்கே பெரும் இழப்பு என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இவருடைய மறைவிற்கு ஒவ்வொருவராக மைசூரில் வைக்கக்கூடிய அந்த மகாராஜா மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.